Hi friends, welcome to PG's Kitchen. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நவதானிய குருமா எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் செஞ்ச மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குழம்பு வந்து அப்படியே கறி குழம்பு சுவையில அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1 கப் அளவு நவதானியத்தை தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன். இதை வந்து 3 ல இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் 3 மணி நேரம் ஊற வச்சிட்டு குக்கர்ல சேர்த்திருக்கேன். முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குருமா செய்கிறதுக்கு மசாலா அரைச்சி எடுத்துடலாம். ஒரு தேங்காய் பத்தையை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அரை தக்காளி நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 5 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதிலேயே மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு நான் 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மசாலா. குக்கரும் 4 விசில் வந்துருச்சு. ஃபுல்லாக ப்ரெஷர் போயிடுச்சு. ஃபுல்லாக ப்ரெஷர் போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். எனக்கு வந்து 4 விசிலே சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு விசில் கூட வச்சுக்கலாம். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் இருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே இதை குழம்புல கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அதே குக்கரில் நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். குருமா செய்கிறதுக்கு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வேகணும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் உப்பு வந்து நீங்கள் கரெக்டாக லாஸ்ட்டில் கூட செக் பண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இது கூட 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தப்புறம் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக அடிப்பிடிக்காது. பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்த மசாலா ஃபுல்லாக சேர்த்துருங்க. ஃபுல்லாக சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் இது கூட 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலா இதுவும் கொஞ்சம் இருந்துன்னா வந்துடும். இது கூடவே இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வந்துட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்துட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக தான் நம்ம இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கோம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வேக வச்சுருந்த நவதானியத்தை சேர்த்துக்கூடாது. கடைசியில் தான் சேர்க்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு நான் வேக வச்சுருந்த நவதானியம் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு விசில் விடும்போது நான் நவதானியத்தை சேர்க்கலை. நம்ம கடைசியாக தான் சேர்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம நவதானியத்தை நல்லா வேக வச்சு எடுத்ததுனால உருளைக்கிழங்கு வைக்கும் போது ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப கோலையே வெந்துடும். அதுக்காக தான் நான் கடைசியாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இது 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்லை. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சா போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சுவையான நவதானிய குருமா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது மட்டன் குழம்பு சுவையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நவதானிய குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.